Hi students, இன்னைக்கு exercise 2.3ல third problem பார்க்க போறோம். என்ன question கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. Solvent கொடுத்திருக்காங்க. 5x is congruent to 4 mod 6 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம சொல்யூஷன் பார்க்கலாம். முதல்ல given எடுத்து எழுதிக்கலாம். 5x is congruent to 4 mod 6. ஓகேவா? சோ இங்க என்ன இருக்கு? நம்மளுக்கு ரிமைண்டர் இருக்கு. இந்த ரிமைண்டர் என்ன பண்ண போறோம்? இந்த சைடு கொண்டுட்டு வர போறோம். அப்போ 5x minus 4 is equal to mod 6 இருக்குமா? அதை நம்ம என்ன எப்படி எழுத போறோம் அப்படின்னா 6n அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம். இந்த n என்னது அப்படின்னா belongs to some integer அப்படின்னு எழுதிக்கணும். ஓகேவா? n தான் போடணுமான்னு இல்லை, நீங்க எந்த அல்பபெட்ஸ்னாலும் எடுத்துக்கலாம். இப்போ சால்வ்னு அவங்க கொடுத்துருக்கனால நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ தான் ஃபைண்ட் பண்ண போறோம். ஸோ எக்ஸை மட்டும் இந்த சைடு வச்சுட்டு மற்ற எல்லாத்தையுமே அந்த சைடு கொண்டுட்டு போயிடலாம். அப்போ 5x முதல் வச்சுக்கலாம். 6n இருக்கு. இங்க இருக்க இந்த -4 இந்த சைடு போகும்போது என்ன ஆயிரும்? +4 மாறிடும். அடுத்து 5x இருக்கு. நம்மளுக்கு x மட்டும் தான் வேணும். ஸோ எக்ஸை மட்டும் வச்சுக்கலாம். அப்போ 6n + 4 இங்க மல்டிபிளிகேஷன்ல இருக்கு. இந்த 5 இந்த சைடு வரும்போது என்ன ஆயிரும்? டிவைட்ல வந்துடும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் பண்ண போறோம். அதுக்கு n-க்கு பதிலா நம்ம வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். 1 2 3 4 அப்படியே ஒவ்வொரு வேல்யூவா சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்க்கலாம். அது எப்படி இருக்கணும் அப்படின்னா 5-ஆல எக்ஸாக்டா டிவிசிபிள் ஆகணும். ஓகே, நம்ம எடுக்கக்கூடிய நம்பர் 5-ஆல எக்ஸாக்டா டிவிசிபிள் ஆகணும். இப்போ நம்ம n-க்கு 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்க்கலாம். n is equal to 1 போட்டோம்னா அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்கும்? x is equal to 6 into 1 plus 4 by 5 இருக்குமா? அப்போ 1 6 are 6, 6 plus 4 by 5 இருக்கும். 6 plus 4 என்னது வந்துடும்? நம்மளுக்கு 10 வந்துடும். 10 by 5. அப்ப நம்ம அடிச்சு கொடுத்தோம்னா 1 5s are 5, 2 5s are 10 வந்துடும். ஸோ ஆன்சர் 2 வந்துருச்சு. எக்ஸாக்டா 5-ஆல டிவைட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இப்ப n-க்கு நம்ம 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆயிரும்? 6 2s are என்ன ஆயிரும்? 12 வந்துடும். அப்ப 12ஓட ஒரு 4 ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன வந்துடும்? 16 வரும். 16 5-ஆல டிவைட் ஆகுமா? ஆகாது. நெக்ஸ்ட் 3 போட்டு பார்க்கலாம், 4 போட்டு பார்க்கலாம். ஆனா கண்டிப்பா அதெல்லாம் 5-ஆல என்ன ஆகாது? டிவைட் ஆகாது. ஒரு சின்ன ட்ரிக் நம்ம இங்க யூஸ் பண்ணுவோம். நம்ம 1 எடுத்துட்டோம். இப்ப 2 3 4 போட்டா கண்டிப்பா 5-ஆல டிவைட் ஆகாது நம்மளுக்கு தெரியும். ஏன்னா நம்மளுக்கு ரிமைண்டர் வரும். ஓகேவா? எக்ஸாக்டா நம்மளுக்கு 5-ஆல டிவைட் ஆகணும். சோ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 1-ஓட ஒரு 5 ஆட் பண்ணிக்கலாம். 1-ஓட 5 ஆட் பண்ணா என்ன வரும்? 6 வருமா? சோ அதை நம்ம n வேல்யூவா எடுத்துக்கலாம். n is equal to 6ன்னு எடுத்துக்கலாம். அப்ப x is equal to 6 into 6 plus 4 by 5 இருக்கும். 6 6 are 36 plus 4 by 5. 36 plus 4 என்ன வந்துரும்? 40. 40 by 5 வந்துரும். ஸோ இதை இப்போ நம்ம அடிச்சு கொடுத்தோம்னா 1 5s are 5, 8 5s are 40. ஸோ எக்ஸாக்டா டிவைட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன எடுக்கலாம்? 6 7 8 9 அப்படி போட்டு பார்க்கணும். ஸோ நான் என்ன சொன்னேன்? 6 இருக்கு. எதால நம்ம டிவைட் பண்றோம்? 5-ஆல டிவைட் பண்றோம். ஸோ ஒரு 5 மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் 6-ஓட. அப்ப 6-ஓட ஒரு 5 ஆட் பண்ணோம்னா என்ன வரும்? 11 கிடைக்கும். அப்ப x is equal to 6 into 11 plus 4 by 5 இருக்கும். இப்போ 6 11s are 66 plus 4 by 5. 66 plus 4 என்ன வந்துரும்? 70 வந்துரும். 70 by 5. ஸோ இப்போ நம்ம அடிச்சு கொடுத்துலாம். 1 5s are 5, 1 5s are 5. 7ல 5 போச்சுன்னா பேலன்ஸ் 2 இருக்கும். அப்ப என்ன இருக்கீங்க? 20 இருக்கு. அப்ப எத்தனை டைம்ஸ் போட முடியும்? 4 5s are 20 போடலாமா? அப்ப ஆன்சர் என்ன? 14. ஓகே, இப்படியே நம்ம அடுத்தடுத்து வேல்யூ போட்டுட்டே போகலாம். ஜஸ்ட் இப்போதைக்கு நம்ம ஒரு 3 வேல்யூஸ் மட்டும் எடுத்துக்கலாம். அப்போ என்னோட வேல்யூல என்ன எடுத்தோம்? 1 6 11 எடுத்திருக்கோம். எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு? 2 8 14 அப்படி கிடைச்சிருக்கு. எக்ஸோட வேல்யூவை எடுத்து எழுதிடலாம். x is equal to 2 8 14 இப்படி போயிட்டே இருக்கும். ஓகே, அவ்வளவுதான். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.